கார்த்தி ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான்? கார்த்தி தான் என்னை மன்னிச்சிட்டானே, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டானே, அப்புறம் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டான்? சத்யா, என்னடா பெரிய யோசனையில் இருக்க? ஏமா, எதுவும் பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு டெஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, படிக்கலை, அதான் காலேஜ் போகுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த கார்த்தி இப்போ 2 நாளாக இந்த பக்கமே எட்டி பார்க்கல, என்னன்னு தெரியல. இந்த கார்த்தியும் வர்ற மாதிரி தெரியல. டெஸ்ட்டுக்கு வேற படிக்கலைங்கிறா. பேசாமல் லீவு போட்டுரு. 2 நாளாக பஸ்ஸில் போய் வர்ற இல்லை, அதான் டைமே இருக்க மாட்டேது உனக்கு. அப்பா, நான் வேணா மாமா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? போய் ரொம்ப நாள் ஆகுது, எல்லாரையும் பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. அதனால என்னடா, போய் பார்த்துட்டு வா. நானும் வேணா வரட்டுமா? நானும் போய் பார்க்கணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நேரமே இல்லை. இல்லைப்பா, நீங்கள் இன்னொரு நாள் அம்மாவோட வாங்க, நான் இன்னைக்கு போயிட்டு வரேனே, வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன். சரிம்மா, தாராளமாக போயிட்டு வா. ஓ மாமாவோடு நீ போயிட்டு வா. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிற? நான் எது சொன்னாலும் சரின்னு சொல்கிறீங்கப்பா. எதுவுமே முடியாது அனு அப்படின்னு சொன்னதே இல்லைப்பா நீங்கள். நான் ரொம்ப லக்கிப்பா, இப்படி ஒரு அப்பா கிடைக்க. என் செல்லத்துக்கு நோவா? அதுக்கு என்னைக்கும் இருக்காது. நீ எது சொன்னாலும் அப்பா செய்வேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, தேங்க்யூ ஸோ மச். என் தங்கம்டா நீ. ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு பாரு, ஃபோன் எடுத்து யார் என்னன்னு கேளு. வேற யார்? அந்த சத்யா தான். சத்யா தானடா, எடுத்து பேசேன்டா, என்னன்னு கேளுண்டா. இப்போ பேசுனேன்னா ஏதாவது பேசி விடுவேன். வேண்டாம், நான் அப்புறம் பேசிக்கிறேன். இன்னைக்கு மட்டும் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாவ? சரி விடுடா, தெரியாமல் பண்ணிட்டா, விடு. அதை எதுக்கு அதையே பிடிச்சிக்கிட்டு தூங்குற? இல்லை, அவளை சாதாரணமாக விட்டா நம்ம அருமை தெரியாமல் போயிடும். இருக்கட்டும், கொஞ்ச நாள் இப்படியே. சரி, காவியாவை பார்த்து பேச போகிறேன்னு சொன்னீங்க, பேசிட்டியா? பேசிட்டேன், நான் அது வாருன்னு வாங்கி விட்டு வந்துட்டேன். அவளையெல்லாம் அப்படி தான் பண்ணணும். எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிகிறாளுன்னு தெரில. ஒருத்தங்க லவ்வை பிரிக்கிறதுல என்னதான் கிடைக்குமோ. உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. ஆனால் டைம் போனதே தெரிலடா. எத்தனை பேர் இருந்தாலும் ஃப்ரெண்டு மாதிரி ஆகாது, நண்பேண்டா. சரி சரி, நீ ஹாப்பியாக இருந்தால் சரிதான். மறுபடி ஃபோன் பண்ண அடிக்குது பாரு, எடு. சத்யா தானே, பேசு. இவளுக்கு வேற வேலையே இல்லை. இவள் இன்னைக்கு ஐய தினேஷ், இது சத்யா இல்லை, எங்கள் அம்மாடா. என்ன மம்மி, இந்நேரத்தில் ஃபோன் பண்ண மாட்டீங்க, ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம்? ஐய ஒரே சிரிப்பாக இருக்கே. அப்படி யார் வந்திருக்குதா? சொன்னால் நானும் சந்தோஷப்படுவேன்ல. அம்மா, இது ஒரு காமெடின்னு நீ சொல்லாத, புரியுதா? வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரிய போகுதுன்னு எனக்கு தெரியாதா? அது நீ சொல்லணுமா? இருமா பேசிக்கிட்டு இருக்கல. ஹலோ வையினா நேரத்து. ஹலோ. இந்த அம்மாவுக்கு இதே வேலையாகுச்சு, பேசிக்கிட்டு இருக்க மதிக்காமல் கட் பண்ணுது. என்ன கார்த்தி சொல்கிறாங்க அம்மா? யாரோ வந்திருக்காங்க பொறுக்க வீட்டுக்கு. அதை ஏன்டா கேட்குறா? யாரோ வந்திருக்காங்களாம். இதில் எனக்கு சர்ப்ரைஸ் வேறு. நான் வந்து பார்க்கணுமா, அப்போ தான் தெரியுமா யாருன்னு. அது எனக்கு தெரியாத, போய் பார்த்தா தான் யாருன்னு தெரியும்னு. ஒரு வார்த்தை இவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஒன்றுடா, எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி மச்சான், எனக்கு வேறு எதுவுமே மைண்டில் வரல. எங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்குன்னா அது யாருன்னு நான் பார்த்தே ஆகணும். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வா, வீட்டுக்கு போவோம், யாருன்னு பார்த்துருவோம், வா. இல்லை மச்சான், நான் வரல மச்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீ பார்த்துட்டு யார் என்னன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி மச்சான், யாருன்னு பார்த்துட்டு உனக்கு அடிக்கிறேன். என்ன சத்யா, அத்தையை பார்க்கணும் உனக்கு இப்போதான் ஞாபகம் வந்ததா? அப்படியெல்லாம் இல்லத்த, நேரம் இல்லை, காலேஜ் போயிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, வீடும் தெரியல. அதுக்கு தான் அடிக்கடி வந்து போகணுங்கிறது. நீ எங்கன்னு வாரா? சும்மா ஏதாவது என்ன சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, நீங்கள் இன்னும் மாறவே இல்லைத்த. அதான் வந்துட்டேனே, அப்புறம் ஏன் அதை பேசுறீங்க?
ஆமாம், நான் தான் ஒன்று ஏதாவது சொல்லுவேன். நான் தானே உன் வருங்கால மாமியா, நான் பேசுவேன். அத்தை, நான் அப்போ சின்ன பிள்ளையா இருந்தேன், நீங்கள் பேசுனீங்க, நான் கேட்டுக்கிட்டு போனேன். இப்போ நான் பெரிய பிள்ளையாயிட்டேன். யாராவது கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டாங்களா அத்தை? அடங்குப்புறானே, என்னடா அது? அப்போ என் பிள்ளைய கட்டிக்க பட்டியா நீ? கார்த்திகில் ஒன்று கட்டி வைக்கலான்ட்டு இருக்கிறேனா? என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க மக்களே, அதுக்கு கார்த்தி ஒத்துக்கணுமே. அதுக்காக என்ன, கார்த்திகாக இல்லை, உங்களுக்காக உங்கள் பிள்ளைய கட்டிக்கிறேன். என் தங்கம் நீ. அம்மா ஆமா, என்னம்மா ஃபோன் பண்ணீங்க? வா 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 வாங்குறீங்க, எதுக்கு கூப்பிடுறீங்கன்னே தெரில. பாருங்க, இது யாரு செருப்பு? இது யாரும் வந்திருக்காங்க பாருக்கே. யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே, அது யார்? அது ஏதோ ஒரு பொண்ணு செருப்பு கிடக்கு, அந்த பொண்ணு யாருன்னு தெரில. ஏம்மா பொண்ணு யாருமா நீ? வெள்ளவாமா. ஆனா ஒன்று பொண்ணு, நீ வந்தோடனே எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுது. அதுக்காகவே ஆர்வமாக பார்க்க வந்திருக்க உடனே. யார் அந்த பொண்ணு? யார் அந்த பொண்ணு? ஹலோ, யார் இருக்கிறீங்க? என்ன கார்த்தி, இதோ இந்த பொண்ணு தான், வேற எந்த பொண்ணு? சத்யா, நீ எங்க இங்க? ஏன் நான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா? சொல்லிவிடுவான் அவன் சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. உன்னை யார் கேட்குறது? நீ எப்போ வேணாலும் வரலாம். அப்படி சொல்லுங்கத்தே, உங்கள் பிள்ளைக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுங்கத்தே. நான் யாரையும் இப்போ இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. எதுக்குடி இங்கே வந்தா? யாரை கேட்டுடி இங்கே வந்தா? உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டல்ல. என் வீட்டில் உனக்கு என்ன வேலை? எதுக்கு வந்தா? உனக்கெல்லாம் வெக்கமே இருக்காதா? ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா? தமிழில் தானே சொன்னேன், தமிழில் தானே பேசுகிறேன். தமிழ் தெரியுமில்ல உனக்கு? உன்னை பார்த்தாலே எரிச்சலாக வருது எனக்கு. ஏய் ஏய், இங்கே பாருடி, அழுது எங்கள் அம்மாட்ட என்னை காட்டி கொடுத்துடாதே, புரியுதா? உடனே நீலி கண்ணீர் வடிச்சிரு. சி, இதுக்கு தான் உன்னையெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். பார்க்குற நிலைமைய வச்சுட்டியே, இப்படி வந்து என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு. வெக்கமா இல்லை உனக்கு? என்னம்மா சத்யா, அவன் என்னம்மா சொல்கிறான்? உன்னை ஏதாவது வம்போலத்தானா சொல்லு, கேட்குறேண்ணா, நான் இருக்கேன் உனக்கு. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் பிள்ளை அப்படியெல்லாம் இருப்பானா? சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்கானே. இவன் மிரட்டலுக்கு நான் பயப்படுவேனா? அதானே கேட்டேன், என் மருமாவோட குக்கா. சரிட்டி மிரட்டி வச்சுக்கோ. அப்புறம் அவள் அப்பாவுக்கு நான் பயந்து நடக்கிற மாதிரி நீ நடக்குடினா உன் தலையிலே ஏறி கரகாடுவாங்க. ஏமா சும்மா வாய முடுமா, எதுக்கு எடுத்தாலும் இதே பேச்சு பேச வேண்டியது. நீ விளையாட்டுக்கு பேசுகிற, அது சீரியஸாக எடுத்துக்கிட்டா என்னம்மா பண்ணுவா? இதில் சீரியஸாக எடுத்துக்க என்னையா இருக்கு? எல்லாரும் பேசுறது தானே, நான் மட்டுமா பேசுகிறேன்? ஒரு உலகத்தில் மாமா பொண்ணு அத்தை பொண்ணுன்னா பேசுறது தான். அதெல்லாம் என் தங்கம் ஒன்று நினச்சிக்காது, நீ ஒன்றும் நினச்சிக்க மாட்டில்லம்மா. அத்தை என்னை பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நீங்கள் பேசுங்க, நான் கேட்டுப்பேன். சரி, உங்களுக்கெல்லாம் சொல்லி புரியவே வைக்க முடியாது. உங்களை சொல்லி தப்பு இல்லை, படித்தவளுக்கே ஒன்றும் புரிய மாட்டேது, உங்களுக்கு எப்படி புரியும்? ஏய் சரிதான், போடா நாங்கள் பார்த்துக்கிறேங்க. அவள் வந்துட்டான்னு நீ ரொம்ப ஆடுற இல்லைம்மா, பார்த்துக்கிறேன் இரு. போடா டேய் போடா. அப்படி திமுறா மிரட்டி விட்டணும் தேவனையெல்லாம். சத்யா, அவன் பேசுகிறான்னு நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத. அவன் அப்படிதான், எப்பயும் அப்படிதான், சிடு மூஞ்சி தான் அவன். அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, அவனை பற்றி எனக்கு தெரியாதா? நீங்கள் வேற சொல்லணுமா? தெரியும் தான் உனக்கு, இருந்தாலும் சொல்கிறேன். இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், இரு. இல்லத்த, பார்த்துக்கிட்டு போக வேண்டியதான், இன்னொரு நாள் வர்றேன். அட அத்தை சொல்கிறேன் கேட்க மாட்டியா? சாப்பிட்டுட்டு இருந்துட்டு தான் போகலாம், இரு. நான் அன்னிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னிக்கிட்ட பேசிக்கிறீங்களா? நம்பர்லாம் வச்சுருக்கீங்களா? நம்பர் தெரியாதா எனக்கு? ஐயய்யா, அவன் எப்போ வேலைக்கு சேர்ந்தானோ அப்போயெல்லாம் நம்பர் வாங்கிட்டேன். அதுலேருந்து நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு நாள் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதானே பார்த்தேன். கூட்டணி ஒன்று சேர்ந்துட்டீங்களா? இல்லையா? வேணா இல்லை, எங்கள் கூட்டமெல்லாம் அழியாது.